வணக்கம் மக்களே. நேற்று காலூரில் டிவிகே பிரச்சாரம் கூட்டத்தில் ஒரு கஷ்டமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. ரொம்ப கவலையாக இருக்குது. அதை நினைக்கும் போதெல்லாம் விஜய் சார், இது முழுக்க உங்களோட இமேஜரிட்டி தான் இதுக்கு ரீசன். திஸ் இஸ் நாட் ஏ மூவி ஆடியோ ஃபங்க்ஷன் சார். இது ஒரு பாலிடிக்ஸ். இதில் கொஞ்சம் கூட மக்களோட தப்பே இல்லை. பிகாஸ் என்னன்னா, ஒரு ஆக்டர் வரும்போது மக்களுங்க பார்க்க வருவாங்க. ஃபேன்ஸ் நிறைய பேர், ரசிகர்கள் வருவாங்க பார்க்குறதுக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் ஒதுக்கியிருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி பசங்க போகாதீங்க, குட்டி குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க, லேடிஸ் வயசானவங்க போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்டரை பார்க்க சில பேர் வருவாங்க. பட் சில பேர் மணி கொடுத்து கூட கூட்டத்தை காட்டுறதுக்காக சில பேர் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, காலைல 11 மணிக்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்துட்டு நீங்கள் வர வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆட்டம் பாட்டம் எல்லாமே உங்களோட பாட்டு போட்டு எல்லாமே டான்ஸ் ஆடிருக்காங்க. அந்த வெயிலில் அவங்க ஆடும்போது அவங்களுக்கு கன்ஃபார்ம் டீஹைட்ரேஷன் ஆயிருக்கும். பட் யாரும் வாட்டர் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அங்கே சரியான சேஃப்டி மெஷர்ஸ் இல்லை. பட் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, பொறுமையாக உங்களோட சொகுசு பஸ்ஸில் 5 மணிக்கு மேலே வந்திருக்கீங்க. வாட் இஸ் திஸ் சார்? நீங்கள் வரது லேட் ஆகுதுன்னா, இந்த 11 மணிலேருந்து வந்த மக்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், நீங்கள் உங்கள் தொண்டர்கள் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் அதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும், ப்ராப்பர் ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணல. ஒரு பிரச்சாரம் நடக்கும்போது உங்களை பார்க்க வர மக்களுக்கு நீங்கள் சேஃப்டி மெஷர்ஸ் நீங்கள் தான் பிளான் பண்ணணும். அப்படி எதுவும் பிளான் பண்ணாமல் மக்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் செல்ஃபிஷாக 1 வீக்காக நீங்கள் எழுதி வச்ச பேப்பரை மட்டும் படித்து ஒப்பிக்கணும். அதுதான் உங்களோட நோக்கம். அத்தனை பேர் அங்கே இறந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு ஆக்ஷன் கூட எடுக்காமல் உங்களோட ஓன் ஃப்ளைட்டில் நீங்கள் சென்னைக்கு போனீங்க பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இதுக்கு கண்டினியூஷன் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.